இந்த வீடியோவில் HTML பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னா என்ன அந்த டிஃப்ரென்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி, பேக் எண்ட் இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்கள தான் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பேக் எண்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்க முடியாது. பேசிக்ஸ் ஆஃப் HTML CSS ஆவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். பட் இதே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்கன்னா பேக் எண்ட் பற்றி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியில் நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மெதுவாக கூட பேக் எண்டையும் கற்றுக்கிட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகலாம். HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். முன்னாடி நான் சொன்ன மாதிரி கான்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நமக்கு HTML தேவைப்பட போகுது. அது டெக்ஸ்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், லிங்க்ஸாக இருக்கலாம், பட்டன்ஸாக இருக்கலாம், ஃபார்ம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு கான்டென்ட்டாக இருந்தாலும் அதை வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு HTML தேவை. HTML அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். ஸோ நம்ம கோடு தான் எழுத போகிறோம். அந்த கோடை எழுதுறதுக்கு நமக்கு ஒரு எடிட்டர் வேணும் இல்லையா. சாதாரண நோட் பேடில் கூட டைப் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இதற்காகவே ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற எடிட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எக்கச்சக்கமான கோட் எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. இதில் VS கோட் அப்படின்றது தான் ரொம்ப பாப்புலர். ஸோ அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் VS கோடே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டவுன்லோட் VS கோட்னு டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். விண்டோஸ்க்கான லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் டவுன்லோட் ஆகும். சேவ் கொடுத்துருங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன்ஸ்டாலேஷன் தான். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்றேன். உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். HTML and CSS Course அப்படின்னு நான் அதை நேம் பண்ணுறேன். VS கோடில் ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த இடத்துல உங்களோட HTML and CSSக்கான ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபோல்டரில் நம்ம ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் அப்படின்னு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதுதான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதில் நான் index.html அப்படின்னு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். யூஸ்வலாக ஹோம் பேஜாக எது டிஸ்பிளே ஆகணுமோ அதை இந்த மாதிரி இண்டெக்ஸ் அப்படின்னு தான் நேம் பண்ணணும். இங்கே தான் நம்ம HTML கோடை டைப் பண்ண போகிறோம். கோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஐகான் தான் எக்ஸ்டென்ஷனுக்காக. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெட்டியர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது எதுக்காகனா கோட் நீட்டாக ஃபார்மேட் ஆகணுன்றதுக்காக. அப்போ தான் நம்ம பார்க்கும்போது கோடை ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இதை தவிர லைவ் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைவ் சர்வர் இன்ஸ்டால் கொடுக்குறேன். லைவ் சர்வர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை டைப் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு தடவையும் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லைவ் சர்வர் இருந்துச்சுன்னா நம்ம கோட் டைப் பண்ண லைவ் சர்வரில் நமக்கு சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ரிசல்ட்டை இமீடியட்டாக பார்க்கலாம். ஸோ இது இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த index.html இப்போ நம்ம கோடை டைப் பண்ண போகிறோம். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது. டேக்னாலே நம்ம ஆங்குலர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். லெஸ் தேன் சிம்பிள், கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு இல்லையா. அது ரெண்டும் சேர்ந்தது தான் டேகுக்கான சிம்பிள்ஸ். ஓகேங்களா. இதுக்கு நடுவில் நம்ம டேகுக்கான பேரை கொடுக்கணும். இப்போ நான் P அப்படின்னு கொடுத்தேன்னா பேராகிராஃப்கான டேக் அப்படின்னு அர்த்தம். இந்த பேராகிராஃப் டேகை கொடுத்துட்டு இப்போ பேராகிராஃப்குள்ளே நமக்கு என்ன வரணுமோ அதை கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த பேராகிராஃபே முடிஞ்சிருச்சு. இதை முடிஞ்சிருச்சு அப்படின்றத நான் கன்வே பண்ணணும் இல்லையா. அது எப்படி பண்ணலான்னா இதே பேராகிராஃப் டேக் தான் கொடுக்க போகிறோம். பட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வரும். ஸோ டேக்னாலே நம்ம இந்த மாதிரி ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளார தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இங்கே பேரை மட்டும் கொடுத்தோன்னா அதுதான் ஓப்பனிங் டேக். ஓகேங்களா. பேருக்கு முன்னாடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டோன்னா அது க்ளோசிங் டேக். ஓகேவா. இந்த ரெண்டு டேகுக்கும் நடுவில் தான் நம்மளோட கான்டென்ட்டை கொடுப்போம்.
பேராகிராஃப்குள்ளே என்ன வரணுமோ அதை கொடுத்துக்கலாம். HTML வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே டேக்ஸ் தான். என்னென்ன டேக் எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றத மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக கோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நான் கடகடான்னு என்னென்ன டேக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் சொல்லிகிட்டே போக போகிறேன். CSS வரும்போது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெப்பேஜ் எலிமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, பேராகிராஃப் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம், பேராகிராஃபில் என்ன வரணும்னு சொல்கிறோம், பேராகிராஃப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இது ப்ரௌசரில் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும்ல. நம்ம ஒரு வெப்பேஜ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வெப்பேஜில் இந்த பேராகிராஃபை மட்டும் காட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கரெக்டாக காட்டுதான்னு நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, லைவ் சர்வர் வச்சுருக்கோம், பட் இருந்தாலும் அதை இப்போ யூஸ் பண்ண முடியாது. நான் ஏன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபைலை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணோமோ அந்த ஃபோல்டருக்கு போகலாம். நம்ம .htmlனு சேவ் பண்ணியிருக்கிறதுனால இது ஆல்ரெடி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண முடிகிற மாதிரி காட்டுது. ஸோ டபுள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த அந்த பேராகிராஃப் இங்கே வந்துருச்சு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நார்மல் பேராகிராஃபாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஒரு டேகாக கற்றுக்க போகிறோம். இமேஜ்னா அதுக்கு ஒரு டேக் இருக்கும், ஹெட்டிங்னா அதுக்கு ஒரு டேக் இருக்கும், லிஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கு தனியாக டேக் இருக்க போகுது, டேபிள் ஃபார்மேட்டில் வேணும்னா அதுக்கு தனி டேக். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேக்லாம் இருக்குது, அதை வச்சு எப்படிலாம் டிஸ்பிளே பண்ணலாம், அதுதான் நம்ம HTMLல கற்றுக்க போகிறோம். சப்போஸ் இந்த பேராகிராஃப்க்கு மேலே எனக்கு ஒரு ஹெட்டிங் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் Pக்கு பதிலாக H1 அப்படின்ற டேகை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஹெட்டிங் தேவை அப்படின்னு சொல்கிறோம். H1 அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெருசாக டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஹெட்டிங். இதுக்கப்புறம் H2, H3, H4னு நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இப்போ லாஜிக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண அந்த ப்ரௌசரையே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலே லாஜிக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஹெட்டிங் வந்துருச்சு. அதுக்கப்புறமா திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு வந்திருக்கு. சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S தான் யூஸ் பண்ணேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரில் தான் அது காமிக்கும். இந்த H1 தூக்கி நம்ம பின்னாடி கொடுத்தோம் அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஹெட்டிங் பின்னாடி வந்துருச்சு. ஸோ அப்படியே வரிசையாக தான் அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டே வரப்போகுது. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் எடுத்த உடனே ஒரு பேராகிராஃப் டேகை கொடுத்து காமிச்சேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்த உடனே பேராகிராஃப் ஹெட்டிங்லாம் நம்ம டாக்குமெண்ட்டில் கொடுக்கக்கூடாது. HTML டாக்குமெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வேறு சில எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்குள்ளார தான் நமக்கு தேவையான இந்த கான்டென்ட் எல்லாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு டாக் டைப் அப்படின்னு கொடுக்கணும். பக்கத்தில் HTML. இது வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட HTML டாக்குமெண்ட்டோட முதல் லைனில் கொடுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக HTML வெர்ஷன் 5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த டாக்குமெண்ட் வந்து HTML 5ல் எழுதப்பட்ட டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம வெப் ப்ரௌசருக்கு இந்த மாதிரி கொடுத்து தான் புரிய வைக்க முடியும். HTML வெர்ஷன் 4லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக் டைப் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் நம்ம இப்போ எப்படியும் வெர்ஷன் 5 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்குற டாக் டைப் வந்து ப்ரௌசருக்கு சொல்ல போகுது, இந்த வெர்ஷன் ஆஃப் HTML தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரௌசர் அந்த டாக்குமெண்ட்டை படித்து டீகோட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டாக் டைப் அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்கணும். HTML வெர்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக டாக் டைப் HTML அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இதுக்கப்புறமா நம்ம HTMLக்கே ஒரு டேக் கொடுக்கணும். HTML இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது அப்படின்ற மாதிரி எல்லா HTMLம் இதுக்குள்ளார தான் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்ததும் அதுக்குள்ளார தான் போக போகுது, இந்த 2 டேகு கூட. ஓகே, இதுக்குள்ளார போயிட்டு ஹெட் தனியாக கொடுக்கணும், பாடி அப்படின்னு தனியாக கொடுக்கணும். இந்த பாடிக்குள்ளார தான் மெயினான கான்டென்ட் எல்லாம் இருக்க போகுது. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த டேக் எல்லாம் இந்த பாடிக்குள்ளார தான் நம்ம கொடுக்கணும். ஹெட்டில் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்போம், வேறு சில டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான HTML டாக்குமெண்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். டாக் டைப் கொடுக்குறோம், HTML இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுதுன்ற HTML டேக் கொடுக்கணும், அப்புறம் ஹெட் அண்ட் பாடி இருக்கணும்,
பாடிக்குள்ளார தான் நம்ம மெயினாக நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபார்மேட்டில் கொடுத்தா தான் லைவ் சர்வரில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் இதுக்கு முன்னாடி நான் காட்டல. இங்கே கோ லைவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் சர்வர் ஓப்பன் ஆயிரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேஜ் டிஸ்பிளே ஆகியிருக்கு. இதை நீங்கள் சின்னதாகிக்கிட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த சைட் கோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நமக்கு ரிசல்ட் என்னன்றதை இந்த சைட் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் லாஜிக் ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். Ctrl+S கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே இங்கே எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. லைவ் சர்வர் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த புது ரிசல்ட் வரும். Ctrl+S கூட கொடுக்காம ஆட்டோ சேவ் கூட நம்ம பண்ணிக்கலாம். இங்கே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோ சேவ் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்குது. நம்ம ஆஃப் ஆக்சுவலாக பண்ணி வச்சுருக்கோம். ஆட்டோ சேவை வந்து ஆஃப்டர் டிலே அப்படின்னு நான் கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் கழிச்சு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம மில்லி செகண்டில் கொடுக்கணும். 500 மில்லி செகண்ட்ஸ், அதாவது ஒரு ஹாஃப் செகண்ட்லேயே இமீடியட்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அதனால நம்ம டைப் பண்ண இங்கே நமக்கு ரிசல்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். லைவ் சர்வர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃபை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு பின்னாடி கொடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் சேஞ்சஸ் பண்ண இமீடியட்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஹெட்டில் நிறையா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதில் ஒரு முக்கியமான டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்ற டேக் தான். இந்த டைட்டில் டேகை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார இப்போ நான் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் மேலே மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு எனக்கு வந்துருச்சு. அதுதான் வந்து டைட்டில் ஆஃப் தி டாக்குமெண்ட். இங்கே நமக்கு மேலே என்ன வேணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம கொடுக்குறோம். இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வெறும் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் மட்டும் கொடுக்க போகிறேன். எம்எட் அப்ரிவேஷன் அப்படின்னு காமிக்குது பாருங்கள். எக்ஸ்க்ளமேட்ரி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன்னா அதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக் டைப், HTML, ஹெட், பாடி டேக் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஹெட்டில் எக்ஸ்ட்ராவாக நிறையா இருக்குது, அதெல்லாம் என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே நம்ம பாடிக்குள்ளார நமக்கு வேணுன்றதை கொடுத்துக்கலாம். இந்த எம்எட் அப்படின்றது என்னென்னா கோட் ஸ்னிப்பட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான அப்ரிவேஷன். எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் அப்படின்னு கொடுத்த உடனேவே இந்த கோட் ஸ்னிப்பட்டை அதுவே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோட் பண்ணுறதுக்கு. இந்த எம்எட் அப்படின்றத விஷுவல் ஸ்டுடியோலேயே பில்ட்டின்னாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த எக்ஸ்டென்ஷனும் யூஸ் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் நமக்கு VS கோடில் எம்எட் ஒர்க் ஆகும். ஒரு பேராகிராஃப் வேணும்னா வெறும் பீனு மட்டும் டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன் பாருங்கள். டேகெல்லாம் அதுவே ஜென்ரேட் பண்ணி கரெக்டாக நம்ம எங்கே பேராகிராஃப் டைப் பண்ண ஆரம்பிக்க போகிறோமோ அங்கேயே கொண்டு வந்து கர்சரையும் வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கோட் பண்ண முடியும் VS கோடில். HTML டேக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த எம்எட் அப்ரிவேஷன்ஸும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இதில் எக்ஸசைஸ்னு தனியாக கொடுக்குற அளவுக்குலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்களே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த டேகெல்லாம் யூஸ் பண்ணி.